வெல்கம் டு ராஜா ஸ்போக்கன் வேர்ல்டு சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் ஒவ்வொரு நாளும் இங்கிலீஷில் பேசுவதற்கு தேவைப்படக்கூடிய 10 யூஸ்ஃபுல் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சென்டென்சஸ் டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். அது என்னென்ன சென்டென்சஸ் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக இப்போ பார்த்துடலாம். நாம் பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் இது தான். ஆக்சுவலாக ஒரு சப்ஸ்கிரைபர் இதை டவுட்டாக கேட்டிருந்தாங்க. என்ன பாவம் செய்தேனோ தெரியவில்லை, என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சார் சொல்லலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதுக்கு I don't know what sin I have committed and my life has become like this அப்படின்னு சொல்லலாம். I don't know what sin I have committed and my life has become like this. திரு பாரதியார் அவர்கள் பயன்படுத்தின ஒரு சென்டென்ஸ், நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படிங்கிறத இங்கிலீஷில் சொல்லணும்னா did you think I would fall அப்படின்னு சொல்லலாம். did you think I would fall. நான் அவனை மாதிரி இல்லை அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? இப்படி சொல்லுங்க, I'm not like him அப்படின்னு சொல்லுங்க. I'm not like him. மிகவும் ஆச்சரியமாக இருந்தது அப்படின்னு தமிழ் அடிக்கடி பேசுவோம் இல்லையா? இதே சென்டென்ஸை இங்கிலீஷில் இட் வாஸ் வெரி சர்ப்ரைசிங் அப்படின்னு சொல்லலாம். இட் வாஸ் வெரி சர்ப்ரைசிங். நான் கொஞ்சம் கருப்பு அப்படின்னு எப்படி சொல்வீங்க? எப்படி சொல்லுங்க? ஐ ஆம் அ லிட்டில் பிளாக். ஐ ஆம் அ லிட்டில் பிளாக். எனக்கு எதிராக சதி நடக்கிறது. எனக்கு எதிராக சதி நடக்கிறது. இந்த வாக்கியத்தை ஆங்கிலத்தில் சொல்லணும்னா there is a conspiracy against me அப்படின்னு சொல்லுங்க. there is a conspiracy against me. ஒரு அநியாயத்தை பார்த்துட்டு இது மிகவும் அநியாயம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதே சென்டென்ஸை இங்கிலீஷில் திஸ் இஸ் வெரி அன்ஃபேர் அப்படின்னு சொல்லுங்கள். திஸ் இஸ் வெரி அன்ஃபேர். வளவளன்னு யாராவது தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா அளவோடு பேசு அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவோம். நம்ம அளவோடு பேசுன்னு சொல்கிறதுக்கு ஸ்பீக் இன் மாடரேஷன் அப்படின்னு சொல்லுங்கள். ஸ்பீக் இன் மாடரேஷன். ஒருவர் எதற்கெடுத்தாலும் அழுதுகிட்டு இருக்காரு அப்படின்னா எதற்கெடுத்தாலும் அழாதே அப்படின்னு தமிழில் அட்வைஸ் பண்ணுவோம். இதே அட்வைஸை இங்கிலீஷில் பண்ணணும்னா டோன்ட் க்ரை ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி திங் என்ற இந்த சென்டென்ஸை பயன்படுத்தி அட்வைஸ் பண்ணலாம். அழாதேன்னு சொல்கிறதுக்கு ஈஸியாக டோன்ட் க்ரை அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். பட் எதற்கெடுத்தாலும் அப்படின்னு தமிழில் நம்ம ஒரு வேர்ட் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? இதுக்கு இங்கிலீஷில் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி திங் என்ற இந்த ஃப்ரேஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறணும். ஓகே, ஸோ எதற்கெடுத்தாலும் அழாதேங்கிறதுக்கு டோன்ட் க்ரை ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி திங். திஸ் இஸ் வாட் த லாஸ்ட் சென்டென்ஸ் இன் திஸ் வீடியோ. நேற்று நடந்ததை மறந்துவிடு. நேற்று நடந்ததை மறந்துவிடு. இதை இங்கிலீஷில் சொல்லணும்னா forget what happened yesterday அப்படின்னு சொல்லலாம். forget what happened yesterday. That's it. I hope all these 10 sentences are going to be very useful to improve your spoken English. And thank you for watching this.